கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேனி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் சேர்த்து சராசரியாக 81.52% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் 83.68% வாக்குகளும், பெரியகுளம் தனி தொகுதியில் 78.51% வாக்குகளும், போடிநாயக்கனூர் தொகுதியில் 82.87% வாக்குகளும், கம்பம் தொகுதியில் 81.23% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வாக்காளர்களுக்கு மட்டுமே அமைக்கப்பட்ட பிரத்யோக வாக்குச்சாவடி மையமான வருசநாடு அருகே உள்ள வெள்ளிமலையில் 4 பேர் மட்டுமே வாக்களித்தனர். ஒருவர் வாக்கு செலுத்த வராததால் அங்கு 100% வாக்குப்பதிவு எட்டப்படவில்லை. மொத்தம் 1395 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேனி அருகே கொடுவிலார்பட்டியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு போலீசார் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், வாக்குப்பதிவை சரிபார்க்கும் இயந்திரம் உள்ளிட்டவை பாதுகாப்பு பெட்டக அறையில் வைக்கப்பட்டு வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களின் முன்னிலையில் தேனி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கருதப்படும் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையில் இருந்து பாசன கால்வாய் வழியாக 170 மில்லியன் கன அடி தண்ணீர் நீர்வளத்துறையின் சார்பில் திறக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர்கள் 2026-27ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு விடுதி மற்றும் முதன்மை நிலை விளையாட்டு மையம் ஆகியவற்றில் சேர்வதற்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வரும் 5ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேக்கடியில் இடுக்கி மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கண்ணகி கோயில் சித்திரை திருவிழா தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் தேனி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் இடுக்கி ஆட்சியர் திரு தினேசன் சேர்வாட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோயிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவது, தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சுகாதாரத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 22ஆம் தேதி திருக்கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி, 1000 கண் பானை மற்றும் மாவிளக்கு எடுத்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். மே 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலிக்கும் நிகழ்வுகள் மற்றும் தேரோட்டம் உள்ளிட்டவை நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் முல்லைப்பெரியாறு அணை மற்றும் வைகை அணை ஆகியவற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியாகவும், 152 அடி உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 110 அடியாகவும் குறைந்துள்ளது. சுற்றுலா தலங்களான கும்பக்கரை அருவி, சுருளி அருவி மற்றும் மேகமலை அருவி ஆகியவற்றிலும் நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செப்பேடு புகழ்பெற்ற சின்னமனூர் சிவகாமி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டின ஏலம் ரூபாய் 2.44 கோடிக்கு விடப்பட்டது. 3 முறை ஒத்திவைத்து 4வது முறையாக நடத்தப்பட்ட ஏலம் கடந்த ஆண்டை விட 58 லட்சம் ரூபாய் குறைவாக விடப்பட்டது. மே தினம் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளான மே 4 ஆகிய 2 நாட்களும் அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் மூடியிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினங்களில் எவ்வித மது விற்பனையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் எச்சரித்துள்ளார்.